வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஒரு மீன் குழம்பு தான், கிழங்கா மீன். இந்த மீனில் வந்து முள்ளே இருக்காது. என்ன மீனில் முள்ளே இருக்காதா? முள் இல்லாத ஒரு மீனா அப்படின்னு நினைக்காதீங்க. முள் இருக்குது, அந்த நடு முள் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி நம்ம குழம்புலேருந்து அழகாக பிரித்து சாப்பிட்றதுக்கு நல்ல சதையோடு இருக்கும். குழந்தைங்கள்லாம் ஈஸியாக அதை பிரித்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்குது இந்த மீன். முள் கம்மியாக இருக்கும். மீன் குழம்பு வைக்க போகிறதுக்கு முன்னாடி நான் என்னோடய சேனலில் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அது எனக்கு இன்னும் ஊக்கமளிக்கும். வாங்க இப்போ மீன் குழம்பு வைக்க போகலாம். நான் வந்து கிழங்கா மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இன்னொன்று என்னென்னா, இந்த மீனில் சில்லி போட்டோம்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சில்லி போடுறதுக்கு ரொம்ப சூட்டான மீன் இது. இந்த கிழங்கா மீன் கரெக்டாக நம்ம சிக்கன் சில்லியெல்லாம் போடுற மாதிரி அந்த சைஸ்லேயே கட் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். கிழங்கா மீன் பாருங்கள், ஃபுல்லாகவே அப்படியே எல்லாமே சதையாக தான் இருக்கும். அந்த நடு முள் மட்டும்தான். இப்போ நான் மீனை வந்து 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். குழம்புக்கும் வந்து நல்லா கரெக்டான ஆப்டாக இருக்கும். அதே சமயத்தில் சில்லி போடுறதுக்கும் மீன் ரொம்ப ஆப்டான மீன். அதுவும் நல்லா நம்ம சிக்கன் சில்லி மாதிரி அப்படியே நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடலாம். அந்த அளவுக்கு சதையான மீன் தான் இது. நான் வாங்கியிருக்கிற இந்த கிழங்கா மீன் வந்து பொடி மீன். பெரிய மீன் இன்னும் நல்லாயிருக்கும். அடுப்பில் ஒரு கடாயை போட்டு சூடு பண்ணிக்கலாம். எப்பவும் சொல்கிறது தான், மீன் குழம்பு வைக்கும்போது எப்போவுமே நல்லெண்ணெயில் வச்சா நல்லாயிருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான், ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம். இந்த வெந்தயம் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், அதை அளவாக போட்டுக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். போட்டு சின்ன வெங்காயம் தான் அரிஞ்சிருக்கேன். நல்லா ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். வெங்காயம் நல்லா கருகிற அளவுக்கு வறுக்கணுன்ட்டு இல்லை, ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வந்தாவே போதும். பூண்டு வந்து ஒரு 7-8 பல் பூண்டு போட்டுக்கலாம். சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 8 பல் போடலாம். நான் பெரிய பூண்டாக இருந்தனால அதை 2ஆக 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி வந்து நம்ம புளி ஊற்றுறதுனால தக்காளி கம்மியாக போட்டுக்கலாம். 2 தக்காளி நல்லா பழமாக இருக்கிற தக்காளியாக போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பழமாக இருக்கிற தக்காளி போட்டிங்கன்னா அதையும் சேர்த்து இதோட வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் ஒரு 75 கிராம் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். மீன் கழுவும் போதே நீங்கள் புளியை ஊற வச்சுட்டு தான் மீன் கழுவணும். அப்போ தான் வந்து குழம்புக்கு ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும், அது ஊறி இருக்கும் கரெக்டாக. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். இந்த 75 கிராம் புளிக்கு வந்து ஒரு 4 டீஸ்பூனாவது குழம்பு மிளகாத்தூள் போட்டால் சரியாக இருக்கும் காரம். நான் ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன். நல்லா இந்த மிளகாப்பொடியெல்லாம் அதிலே கரைச்சி விட்டுடலாம், நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரமெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இல்லை பத்தலை அப்படின்னா தேவையான அளவு இன்னும் கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல என்னென்னா, மீனெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்குறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இந்த டைம்லையே வந்து நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக சேர்த்துக்கிட்டோம்னா மீன் போட்டு டக்குன்னு 5 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டேன். குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தால கொஞ்சம் காரம் பத்தில் 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிட்டேன். கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல கரம் மசாலா சேர்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் நான் பெரும்பாலும் சேர்க்குறதில்ல. அந்த ஒரு 1/4 சிட்டியை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போவே குழம்புக்கு இன்னும் குழம்பு தேவைன்னா தண்ணியும் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த குழம்பு போதும், 4 பேர்த்துக்கு அளவாக இருந்தால் போதும், அதனால் நான் தண்ணி சேர்த்துக்கல. நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். மீன் குழம்புல கொத்தமல்லி போடுறது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, மீனை சேர்த்துக்கலாம். இந்த கிழங்கா மீன் வந்து நம்ம குழம்புல போட்ட உடனே நல்லா விரைச்சிக்கும். அனாவசியமாக உடஞ்செல்லாம் போகாது, சீக்கிரமாகவும் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் குழம்புல போட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தோம்னாவே சீக்கிரம் வெந்துடும்.
நல்லா இது கரண்டி வச்சு நல்லா இப்படியே அமுத்தி விட்டுடலாம் குழம்புல மூழ்கிற அளவுக்கு. ஓகே, ஒரு 5 நிமிஷம் கொதித்து மீனும் வேகட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு 4 கொத்தமல்லி தழையை தூவி விட்டு குழம்பை இறக்கி பரிமாறலாம். கிழங்கா மீன் பாருங்கள் நல்லா வெந்து உடையாமல் இருக்கும். குழம்புல போட்டோன்னா விரைச்சிக்கும். குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுக்கு அவங்களே ஈஸியாக அதை பிரித்து சாப்பிட்றதுக்கு முடியும். அது மாதிரி மீன் இந்த கிழங்கா மீன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மீன் குழம்பு வச்சு வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.